Welcome back to mahiscoding. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஒரு MySQL queryக்குள்ள வேர் கண்டிஷனில் இஃப் கேஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக இஃப் கேஸ் வேர் கண்டிஷனில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். சில சினாரியோஸில் மட்டும் தான் அது தேவைப்படும். அது மெயினாக யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த query கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு நார்மல் சிச்சுவேஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 10 rows எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 10 rowஸில் ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில், அட்ரஸ், ஸ்டேட், சிட்டி அவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்களுடைய சிட்டி, ஸ்டேட், ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் ஐடி ஸ்டூடெண்ட் _ ஐடி, சிட்டி, ஸ்டேட், phone number from student _ details இந்த டேபிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 10 rows பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வேறு சில சிட்டிஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சில பிளேசஸில் எனக்கு ஸ்டேட்டுமே வேறு மாதிரி இருக்குது. இப்போ என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் சென்னையில் இருக்கவங்களை மட்டும் கொண்டு வரணும். அதுக்கு சிம்பிளாக வேர் சிட்டி = சென்னைன்னு கொடுத்துட்டாலே எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டேட் தமிழ்நாடாக இருந்து இவங்க சென்னையாக இருக்கணும், சிட்டி சென்னையாக இருக்கணும். அதுதான் நான் செக் பண்ண போகிறது. ஸோ ஸ்டேட் சில நேரங்களில் இங்கே நான் கர்நாடகான்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் சென்னை கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்க அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஸ்டேட் தமிழ்நாடாக இருந்து எனக்கு ஆன்சர் சென்னையாக இருக்கணும், சிட்டி. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இது மட்டும் நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி இருக்கிற அதே query எடுத்துக்கிறேன். இதில் நான் புதுசாக ஒரு வேர் கண்டிஷன் எழுத போகிறேன். இந்த வேர் கண்டிஷனில் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இஃபோட சென்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 1,0 கொடுக்கணும். ஸோ 1,0னா என்னென்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் ரிட்டன் கொடுக்கும். நான் 1,0 கொடுத்துருந்தேன்னா. இன்கேஸ் நான் 0,1 கொடுத்தேன்னா இந்த கேஸ் இல்லாத வேறு ரிசல்ட், அதாச்சும் ஃபால்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். அதுதான் 0,1. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்டேட் தமிழ்நாடுன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டேட் தமிழ்நாடுன்னு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபெச் பண்ண போகிறேன். இவங்களுக்கு 1,0 கொடுக்குறேன். எனக்கு 7 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. Ctrl+V பேஜ். ஓகே, இப்போ இவங்க எல்லாமே தமிழ்நாடுன்னு இருக்காங்க. ஸோ எனக்கு தமிழ்நாடு தவிர்த்து மற்றவங்க எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் சிம்பிள் இங்கே 0,1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு தமிழ்நாடு இல்லாத மற்ற ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அகெயின் நான் இன்னொரு கண்டிஷன் எழுத போகிறேன். தமிழ்நாடு இருக்கிறது ஓகே. ஸோ இதுலேயும் எனக்கு வெறும் பர்டிகுலராக சென்னைன்றவங்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அகெயின் நான் இங்கே இந்த ட்ரூ கேஸ்க்குள்ளே நான் ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன், இஃப் கண்டிஷன். ஸோ சிமிலர்லி நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி எழுதுனா அதே கண்டிஷன் அப்படியே இங்கே எழுத போகிறோம். இஃப்குள்ள கண்டிஷன் தென் 1,0 இதுதான் கொடுக்க போகிறோம். இங்கே கண்டிஷனில் என்ன செக் பண்ண போகிறேன், சிட்டி செக் பண்ண போகிறேன். சிட்டி = சென்னையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். சென்னையாக இருந்தாங்க அப்படின்னா, ட்ரூவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எனக்கு ரிட்டன் ஆகுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்காங்க, சென்னை இருக்காங்க. ஸோ இன்கேஸ் எனக்கு சென்னை தவிர்த்து மற்றவங்க வேணும் அப்படின்னா நான் ஸ்டேட் தமிழ்நாடாக இருக்கணும். அண்ட் அப்போ எனக்கு இஃப் கேஸ் ரிட்டன் ஆக போகுது. இஃப் கேஸில் என்ன சொல்லியிருக்கேன், சென்னையை தவிர்த்து மற்றவங்க எனக்கு ரிட்டன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சென்னை இல்லாத மற்ற 2 பேர் எனக்கு ரிட்டன் ஆகியிருக்காங்க. சேம் வே இப்போ நான் ஃபால்ஸ் கேஸ் அப்போ நான் செக் பண்ணுறதுக்கும் நான் இங்கே எழுதிக்கலாம். ஃபால்ஸ் கேஸ் அப்போ நான் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டேட் ஆந்திர பிரதேஷாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட் கொடு அப்படின்ற மாதிரி நான் எழுதலாம். ஸோ இப்போ நான் அகெயின் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் வேணும்னா கூட நான் கொடுத்துக்கலாம். இங்கே நான் என்ன செக் பண்ணுறேன், ஸ்டேட் = ஆந்திர பிரதேஷாக இருந்தாங்கன்னா அவங்கள ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆந்திர பிரதேஷ். இப்போ என்ன ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள்.
தமிழ்நாட்டில் இவங்க 2 பேர் கொடுக்குறாங்க, ஆந்திர பிரதேஷில் இருக்கிறவங்க எனக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ அகெயின் இங்கேயும் அதே மாதிரி தான். ஆந்திர பிரதேஷ் இல்லாதவங்க வரணும்னா எனக்கு கர்நாடகா வரணும் எல்ஸ் கேஸில். ஸோ கர்நாடகாவில் இருக்க 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அகெயின் இப்போ நீங்கள் வந்து இஃப் கேஸ் எல்ஸ் கேஸ் மாதிரி நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். லைக் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் கொடுத்து. ஸோ இதோடைய பேசிக் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் and then 1,0 இந்த சின்டாக்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். நீங்கள் வந்து இஃப் கேஸ் இஃப் எல்ஸ் கேஸ் வந்து வேர் கண்டிஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க.